தமிழ்நாடு இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு 4 முனை போட்டியை சந்திக்க போது திமுக வந்து ஒரு பெரிய மெகா கூட்டணி, ஒரு வானவில் கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. ஏற்கனவே அவர்களோட 6-7 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த கட்சிகள் ஒரு புறம், அது இல்லாமல் இப்போ அடிஷ்னலாக வந்து தேமுதிகவை சேர்த்துருக்காங்க. ஓபிஎஸும் வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய மெகா கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணியில் வந்து குழப்பங்களே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா குழப்பங்களையும் அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு போட்டிருக்காங்க. பிப்ரவரி 22ஆம் தேதியிலேருந்து அந்த குழு வந்து ஃபஸ்ட்டு IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சியை சந்தித்து பேசினாங்க. அதுக்கு பிறகு மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக அப்படின்னு சந்தித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க. இவர்கள்ட்டெல்லாம் வந்து ஆல்ரெடி திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சம்பிரதாயத்துக்காக இவங்களோட பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு தனி ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தை குழு அப்படின்றது பேசலை. அவங்க வந்து கனிமொழியை அதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிறிஸ் ஜோடங்கிற வந்து செல்வ பெருந்தகை தான் அவருடைய காரில் வந்து அழைத்து கொண்டு போவார். அவரே வந்து திருப்பி வந்து கிறிஸ் ஜோடங்கருடைய ஹோட்டலுக்கு வந்து ட்ராப் பண்ணிடுவார். எல்லா வேலையும் செல்வ பெருந்தகையே பண்ணுறாரு. அதற்கு முக்கியமான காரணம் வந்து இப்போ இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பான எந்த விஷயங்களும் வந்து ஊடகங்களுக்கு லீக் ஆகிடக்கூடாது, இது பற்றியான விமர்சனங்கள் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப பாதுகாப்பாக செல்வ பெருந்தகை செயல்படுறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கனிமொழி தான் வந்து காங்கிரஸ் தொடர்பான பேச்சுவார்த்தையை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. நேற்று கூட பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் போய் கனிமொழி அவர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி தான் சொன்னாங்க. அவரும் வந்து வெளியே வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாரு. அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் எவ்வளோ இடங்கள் அப்படின்றத பற்றி நாங்கள் பேசிகிட்ருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கேட்குறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார். பேச்சுவார்த்தைக்கான ஒரு தேதி அப்படின்றது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை அப்படின்றதையும் சொன்னார். இப்போ வந்து காங்கிரஸில் நம்ம விசாரிக்கும் போது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் 45 இடங்களில் போட்டியிட வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. அந்த 41 பேர் கொண்ட அந்த குழு வந்து டெல்லி போயிருந்தாங்களே, அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒன்று, நம்ம வந்து அதிக இடங்களில் நம்ம நிற்கணும், இல்லை அப்படின்னா தாவேக்காவோட போகணும் அப்படின்றது 2 கருத்துக்களாக முன்வைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் 45 இடங்கள் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றத வந்து திமுக தலைமைக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேசி வேணுகோபால் இங்கே வந்து அவர் வந்து அந்த 41 தொகுதிகளுக்கான இடங்களையும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் திமுக தலைமையை பொறுத்தவரையில் ரொம்ப கிளியராக இருக்காங்க. காங்கிரஸுடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ 25 இடங்கள் தான் நம்ம கொடுக்க முடியும், அது இல்லாமல் ஒரு ராஜ்யசபா தொகுதி கொடுக்கலாம் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்லாம் வந்து ஊடகங்களில் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசும்போதும் சரி, கனிமொழி அவர்கள்ட்ட இந்த பேச்சுவார்த்தை குழு கிறிஸ் ஜோடங்கர் தலைமையிலான அந்த குழு வந்து பேசும்போதும் கூட அந்த மாதிரியான டிமாண்டை வந்து அவங்க வைக்கல. அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வந்து டிமாண்டாக இல்லை. ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகமான இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கணும், அதே மாதிரி வாரிய பதவிகளில் வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்படின்றது தான் அவங்களுடைய டிமாண்டாக இருக்குது. கூடுதல் இடங்களில் போட்டி போடணும் அப்படின்றது தான் காங்கிரஸுடைய டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா 188 இடங்களில் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. ஆனால் 173 இடங்களில் நேரடியாகவே திமுக கட்சிக்காரர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா 170 இடங்களில் நம்ம வந்து உறுதியாக நிற்கணும் அப்படின்றதுல திமுக தலைமை வந்து தெளிவாக உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திமுக வந்து ஒரு 3 இடங்களில் வந்து நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க. போன தடவை 173 போட்டியிட்டு 133 இடங்களில் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல. இப்போ 173ன்றது உதயசூரியன் சின்னத்தில் திமுக வேட்பாளர்கள் நின்ற தொகுதிகள். அதில் 133 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு அவங்களால ஆட்சி அமைக்க முடிந்தது. அப்போ தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நம்ம குறைந்தது 170 இடங்கள்லையாவது நம்ம வேட்பாளர்கள் நிற்கணும் அப்படின்றது தான் திமுக எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அந்த அடிப்படையில் வந்து திமுக 170 இடங்களில் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவங்க வந்து போட்டியிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ திமுகவே ஒரு பெரிய கட்சியாக 3 இடங்களில் விட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில கட்சிகள் வந்து நாங்கள் தனிச்சின்னத்தில் போட்டிடுறோம், நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட விரும்பலை அப்படின்னு வரவங்கள்ட்டையும் அங்கேயும் ஒரு காம்ப்ரமைஸ் வந்து திமுக பண்ணியிருப்பதாக சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ மதிமுக
மக்கள் நீதி மையம் இவங்கெல்லாம் வந்து தனி சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில் டார்ச் லைட் அப்படின்றது அவங்களுக்கு கிடச்சிருக்கு சின்னமாக. ஸோ அந்த சின்னத்தில் நாங்கள் போட்டியிட விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து திமுக வந்து எஸ் சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் திமுகவை பொறுத்தவரையில் 170க்கு குறைவாக அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையாது. 170 இடங்களில் வந்து போட்டியிடணும் அப்படின்றது தான் அவர்களுடைய கொள்கை முடிவாகவே கட்சிக்குள்ளே எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தேமுதிக, மக்கள் நீதி மையம், அப்புறம் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து அமைச்சர்கள் வந்து சந்தித்து பேசி அவங்களுக்கான அந்த எதிர்பார்ப்புகளை நாங்கள் பூர்த்தி பண்ணி தர்றோம் அப்படின்ற உறுதிமொழியெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு தான் வந்து அவங்க இந்த கூட்டணிக்குள்ளே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பேச்சுவார்த்தையே அவங்க கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மக்கள் நீதி மையம்லாம் வந்து ஆல்ரெடி இவங்க கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க. மதிமுக வந்து சின்ன அதிருப்தியில் இருந்தாங்க, அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி வந்துட்டாங்க. தேமுதிகவை பொறுத்தவரையில் திமுக பக்கம் போகிறதா இல்லை நம்ம வந்து என்டிஏ அலைன்ஸ் பக்கம் போகிறதா அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தாங்க. அவங்கள வந்து ஏவா வேலு அவர்கள் பேசி சபரீசன் மூலமாக அந்த டீலுக்கு வந்து ஓகே பண்ணி அவங்க வந்து இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ தேமுதிகவை திருப்தி பண்ண வேண்டிய ஒரு இடத்துலையும் திமுக அப்படின்றது இருக்குது. திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வந்து என்ன தான் டிமாண்ட் வைத்தாலும் இதுதான் எங்களுடைய ஃபைனல் வேர்ட் அப்படின்றதுல உறுதியாக இருப்பதாக சொல்கிறாங்க. காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, போன தடவை வந்து 25 இடங்கள் கொடுத்தீங்க, 25 இடங்களில் 18 இடங்களில் நாங்கள் வந்து வெற்றி பெற்று காமிச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சி வளர்ந்துருக்கிறது. அப்போ எங்களால் வந்து அந்த 25 தொகுதிகள் கொடுத்தாலும் கூட 20 தொகுதிகளில் உறுதியாக எங்களால் வெற்றி பெற முடியும். ஏன்னா லாஸ்ட் டைமே எங்களுடைய ஸ்ட்ரைக் ரைட் அப்படின்றது 72% இருக்குது. ஸோ அதனால் கூடுதல் இடங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்டை தொடர்ச்சியாக வச்சுட்ருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸுடைய டிமாண்டை வந்து திமுக ஏற்றுக்கலை அப்படின்னா காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இன்னமும் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் வெளியே வரும்போது அவங்க என்ன சொல்லிட்டு வர்றாங்க, அந்த மெசேஜிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். இப்போ ஒரு வேளை வந்து திமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜிங்கை சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா அது வந்து காங்கிரஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை ஒரு மொமெண்டத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இது வந்து ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் டூ லேட். காங்கிரஸால் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் காங்கிரஸ் இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி கள யதார்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்ச் 10ஆம் தேதி தேர்தல் தேதிகள் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த கேப்பில் வந்து காங்கிரஸால் ஒரு டஃப் பார்கெயின் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய இடங்களை வந்து திமுகட்ட வாங்கிட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம். எலெக்ஷனை பொறுத்தவரையில் நிறைய மெஷினரிஸ் வந்து அதில் இன்வால்வ்டாக இருக்குது. திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றியடை செய்யக்கூடிய அந்த மெஷினரி பவர் அப்படின்றது அவங்கள்ட்ட இருக்குது. காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்கெயின் பண்ணி திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரத்தில் களத்தில் வந்து எப்படி காங்கிரஸுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து வேலை செய்ய போகிறாங்க, ஒருவேளை வந்து காங்கிரஸ் கேட்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்து திமுக ஒத்துக்கலை அப்படின்ற பட்சத்தில் காங்கிரஸுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எப்படி இந்த தேர்தலில் வந்து வேலை செய்வார்கள் அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா திமுக காங்கிரஸ் வந்து உறுதியாயிடுச்சா இல்லையா, திமுக காங்கிரஸ் வந்து இருக்குமா இல்லையா, இல்லை காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலையிலே வந்து காங்கிரஸுடைய தொண்டர்களும் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக திமுக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்க வந்து அந்த காங்கிரஸ் தொண்டர்களும் கொஞ்சம் அதிருப்தி மனநிலையில் இருப்பது போல தெரியுது. ஸோ அந்த அதிருப்தி மனநிலையை வந்து சரி பண்ணாமல் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைத்தால் அது வந்து நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுடைய டிமாண்டை வந்து திமுக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.